அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டா குரூப் தியரிலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்கலான்ட்டு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இது எல்லாமே இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே டைரக்ட் ரிசல்ட் கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே டெஸ்ட் பேட்ச்லையும் கேட்டிருக்கேன். டெஸ்ட் பேட்ச்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் தான். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் இன்டிஜர் கே பிலாங்ஸ் டு இசட்என். இங்கே இசட்என்ன்றது இன்டிஜர் மாடலோ என்ன. இது ஜென்ரேட்டர் ஆஃப் இசட் என்ன இருக்கணும் அப்படின்னா இஃப் ஒன்லி இஃப் ஜிசிடி ஆஃப் என் கமா கே என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதனோட ஜிசிடி ஆஃப் என் கமா கே ஒன்றா இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இசட்என் ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பு. அதாவது நம்ம எனி ஆர்டர் எண்ணுக்கு ஒரு சைக்கிளிக் குரூப் சொல்ல முடியும் அப்படின்னா அது இசட்என்னா மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு இப்போ ஆர்டர் 100ல் ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் கொடுங்க அப்படின்னு கேட்டால் Z100 சொல்லலாம். ஆர்டர் 50ல் ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் கேட்டால் Z50 சொல்லலாம். Z50ன்றது இன்டிஜர் மாடலோ 50ன்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக எண்ணுக்கு பேசுகிறோம்னா இன்டிஜர் மாடலோ என்னன்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். இதுவே ப்ரைம் பியாக இருந்தால் அது உங்களுக்கு எண் ப்ரைம் பியாக இருக்கும்போது அது ஃபீல்டாக இருக்கும். நம்ம அதை பார்த்துருப்போம். ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்டிஜர் கே பிலாங்ஸ் டு இசட்என் இஸ் ஜென்ரேட்டர் ஆஃப் இசட்என் இருந்தால் ஜிசிடி ஆஃப் என் கமா கே 1 வரணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பெர்முடேஷன் குரூப்பை பற்றின கொஸ்டின். எவ்ரி பெர்முடேஷன் ஆஃப் அ ஃபைனைட் செட் கேன் பி ரிட்டன் as a cyclic or as a product of disjoint cycle. அதாவது எந்த ஒரு பெர்முடேஷனையும் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளாக எழுதலாம், அப்படி இல்லைனா ப்ராடக்ட் ஆஃப் டிசைன் சைக்கிள்ஸாக எழுதலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இஃப் த பேர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆல்ஃபா டிஃபைன் பண்ணிட்டாங்க, பீட்டா டிஃபைன் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெர்முடேஷன். இது சைக்கிளிக் ப்ராடக்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பீட்டாவும் எனக்கு ஒன் ஆஃப் த பெர்முடேஷன் தான். இதில் என்ட்ரிஸ் இதில் காமன் என்ட்ரிஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த பேர் ஆஃப் சைக்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஹவ் நோ என்ட்ரிஸ் இன் காமன் அப்படின்னும் போது ஆல்ஃபா பீட்டா என்னவாக இருக்கும்னா பீட்டா ஆல்ஃபாவாக இருக்கும். இது இது ரெண்டுமே கம்யூட் ஆகிக்கும். ஆல்ஃபா பீட்டாவும் பீட்டா காமாவும் எப்போ கம்யூட் ஆகும் அப்படின்னா அதனுடைய எலமெண்ட்ஸ் டிஜாயின்ஸாக இருக்கணும். அதில் காமன் எலமெண்ட்ஸ் வரக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்கள். எவ்ரி பெர்முடேஷன் இன் எஸ்என் இஸ் இந்த என் கேட்குறாங்க. இப்போ எவ்ரி பெர்முடேஷன் இன் எஸ்என் டேஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ்னு கேட்குறாங்க. எண்ணுக்கா n-1க்கா n greater than 1க்கா n less than 1க்கான்னு பார்க்குறோம். ஸோ எவ்ரி பெர்முடேஷன் எஸ்என் வித் n greater than 1 இந்த இடத்துல. ஸோ n is greater than 1 தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸாக எழுதுவோம். அடுத்து பாருங்கள். இஃப் த பெர்முடேஷன் எப்சிலான் இஸ் given by பீட்டா 1 into பீட்டா 2 up to பீட்டா r வேர் பீட்டா இஸ் 2 சைக்கிள்ஸ் தான். ஒவ்வொரு பீட்டா ஐஸும் உங்களுக்கு 2 சைக்கிள்ஸாக இருக்குது. இப்போ பீட்டா 1 ஒரு 2 சைக்கிள்ஸு, பீட்டா 2 2 சைக்கிள்ஸு, அப் டு பீட்டா r வரைக்கும் 2 சைக்கிள்ஸ். அதான் என்ன சொல்ல வரேன்னா எனி பெர்முடேஷன் கேன் பி ரிட்டன் as a ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ். டிசைன் சொல்ல முடியாது, பட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ் ஆர் டிரான்ஸ்போசிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கேஸில் பார்க்கும்போது ஆர் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆர் இஸ் ஈவன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸாக எழுதுகிறோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் வர என்டையர் ப்ராடக்ட் அந்த லென்த்து என்னவாக இருக்குன்னா ஈவன் லென்த்தாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். த செட் ஆஃப் ஈவன் பெர்முடேஷன் ஆஃப் எஸ்என் இஸ் சப் குரூப் ஆஃப் என்னவாக இருக்கும், எஸ்என் தான். ஸோ எஸ்என்ன்றது ஒரு பெர்முடேஷன் குரூப்பு. அதில் n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஆட் பெர்முடேஷன் ஈவன் பெர்முடேஷன் நம்மளால் பிரிக்க முடியும். அதில் இருக்கிற ஆட் பெர்முடேஷன் சப் குரூப்பாக ஃபார்ம், ஈவன் பெர்முடேஷன் சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணும், ஆட் பெர்முடேஷன் சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணாது. செட் ஆஃப் ஆல் ஆட் பெர்முடேஷன் நாட் அ சப் குரூப் ஆஃப் எஸ்என். அது என்னன்னு செக் பண்ணுங்கள். ஏன் என்ன ரீசன்றதை சொல்லுங்கள். ஓகே, பிகாஸ் அதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் உள்ளே வராது. நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இது சப் குரூப் ஆஃப் எஸ்என்னாக இருக்கும். செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன் இஸ் அ சப் குரூப் ஆஃப் எஸ்என்னாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபார் எனி n greater than 1 an as ஆர்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. n factorial by 2. இது ஈவன் பெர்முடேஷன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷனை an டினோட் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ஆர்டர் என்ன கேட்குறாங்கன்னா n factorial divided by 2. அடுத்து an isomorphism from G onto itself is called automorphism. நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போ ஒரு ஐசோமார்பிசம் ஆட்டோமார்பிசம் சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஐசோமார்பிசம் ஜிலேருந்து ஜிக்கு போயிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் இது ஆன்டு மேப்பாக இருக்கணும். ஸோ an isomorphism from G onto itself is called automorphism. ஓகே, நெக்ஸ்ட். எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் n ஆட் ஆஃப் zn, அதாவது செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் zn எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் n செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் zn இஸ் ஐசோமார்பிக் டு u of n. இது குரூப் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது znல மல்டிபிள் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்து போட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம். அந்த குரூப் நேம் குரூப் ஆஃப் யூனிட்ஸ்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அது u of n டினோட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இன் அ ஃபைனைட் குரூப் த ஆர்டர் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் த குரூப் டிவைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் த குரூப். கரெக்டாக ஒரு ஃபைனைட் குரூப் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்டும் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். ஓகே, அப்போது ஈச் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இன் அ குரூப் டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த குரூப்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட் இதுக்கு. அடுத்து பாருங்கள், குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டரிஸ் என்னவாக இருக்கும் இருக்குது, சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் நமக்கு என்ன தெரியும், சைக்கிளிக் குரூப்னு தெரியும். நெக்ஸ்ட், ஜி பி ஆஃப் ஃபைனைட் குரூப் அண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி அண்டு ஏ போர் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பாக இருக்குது, அதில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் போர் ஆர்டர் ஆஃப் ஜி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எங்கே ரீச் ஆகும்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்டை ரீச் பண்ணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஜிபிஏ குரூப் அண்ட் ஏ பிலாங்ஸ் டு எலமெண்ட் ஆஃப் ஜியாக இருந்தால் ஏ போர் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து எங்கே போகும், ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபார் எவ்ரி இன்டிஜர் ஏ அண்ட் ஃபார் எனி ப்ரைம் பி ஏ பவர் பி கான்கரண்ட் டு ஏ பவர் பி மாட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ மாடு பின்னு வந்து நிற்கும். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்மாட் தியரம். ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ அண்ட் ஃபார் எனி ப்ரைம் பி ஏ பவர் பி வந்து கான்கரண்ட் டு ஏ மாடு பி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, அடுத்து லெட் ஜி பி a group of order 2p where p is a prime which is greater than 2. ரொம்ப முக்கியம். அப்போது 2க்கும் pக்கும் காமன் டிவிசர் வந்து 2 கிடையாது. அப்போ ஜிசிடி ஆஃப் 2, p வந்து நமக்கு என்ன இருக்குது இங்கே 1. நல்லா நோட் பண்ணிக்கணும். இன்னும் குரூப் ஜி ஆஃப் ஆர்டர் வந்து 2p சொல்லிட்டாங்க. வேர் p is a prime which is greater than 2. அது ரொம்ப முக்கியம். அப்போ ஜிசிடி ஆஃப் 2, p வந்து வேல்யூ நமக்கு என்ன இந்த இடத்துல 1ன்னு அர்த்தம். ஓகே, அதே போல் ஜிசிடி ஆஃப் p, 2p உங்களுக்கு 1 தான். தென் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, Z2p. ஏன் இது வந்து Z2 டைரக்ட் சம் வித் ZPன்னு எழுதலாம். ஜிசிடி ஆஃப் 2, p வந்து 1 வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஐசோமார்பிக் டு 2ZPன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஃபைனைட் ப்ரோட் ஆஃப் சைக்கிள் குரூப் வந்து சைக்கிள்னு சொல்லலாம். எப்போனா அதனுடைய ஆர்டர் வந்து ஜிசிடி வந்து 1 வரணும். ஸோ ஜிபி குரூப் ஆஃப் ஆர்டர் 2p வேர் p இஸ் அ ப்ரைம் விச் இஸ் கிரேட்டர் than 2 அப்படின்ற பட்சத்தில் தென் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு Z2pயாக இருக்கும். ZP போடக்கூடாது, Z2p. அடுத்து பாருங்கள், த குரூப் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கியூப். இங்கே கியூப்ன்றது 4 சைடு வச்சிருக்கிற ஒரு 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 ஷேப்பு. ஸோ த குரூப் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கியூப் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் குரூப் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் சைக்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, குரூப் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எக்ஸகான் இருக்குது, பென்டகான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கியூப் இஸ் ஐசோமார்பிக் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ குரூப் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கியூப் இஸ் ஐசோமார்பிக் டு S4. ஓகே, ஸோ இதான் இதனுக்கான ஆன்சரு. நீங்கள் இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ரெகுலராக டெய்லி ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாமே டைரக்ட் ரிசல்ட்ஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் இது எல்லாமே நோட் பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் டெஸ்ட் பேட்சில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.